தமிழ்நாட்டில் முதன்முறையாக இணைய ஊழியர்களுக்காக அமைக்கப்பட்ட ஏசி ஓய்வறை பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. சென்னை போன்ற பெருநகரங்களில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற உணவு டெலிவரி சேவை செய்யும் நிறுவனங்கள் 24 மணி நேர உணவு டெலிவரி சேவையை வழங்கி வருகின்றன. இவ்வாறு பணிபுரியும் ஊழியர்கள் மழை, வெயில் போன்ற கடினமான சூழல்களில் கூட விநியோகம் செய்ய வேண்டிய கட்டாயம் உள்ளதால் கொளுத்தும் வெயிலிலும் மழையிலும் சாலை ஓரங்களில் ஒதுங்கி நிற்கும் நிலை உள்ளது. ரெஸ்டாரண்ட்லாம் தங்கிலாம் ரொம்ப ரொம்ப சிரமம் சார். அதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு சிரமம். ஒரு ரெஸ்ட் ரூம் போனோன்னா கூட எங்கள் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது, வேறு எங்கன்னா சொல்கிறது யாருன்னா தெரியாத இடம் வேணும்னு ரொம்ப கஷ்டப்படுவோம். இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு ரெஸ்டாரண்ட் போனால் அங்கே கூட்டமாக இருக்கும், அங்கேயும் போக முடியாது. எவ்வளோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன சொல்லவே முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்கும். இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் முதல் முறையாக இணைய ஊழியர்களுக்காக ஏசி ஓய்வறை சென்னை அண்ணா நகரில் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ஃப்ரீயாக இருக்க டைமில் உட்காரது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா ரெஸ்டாரண்ட்டில் உட்கார முடியாது, அங்கே நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கும் ரெஸ்டாரண்ட்டில் போக முடியாது, ஃபுல்லாக இருக்கும். சில ரெஸ்ட் ரூம் வரும்போது கஸ்டமர் வர்றதுக்கு எங்களுக்கு இப்போ இது கண்டி கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் சார். 600 சதுரடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஓய்வறையில் 20 அடி நீளம், 10 அடி அகலத்தில் கழிவறை, குடிநீர், செல்போன் சார்ஜ் செய்யும் வசதிகள் இருக்கின்றன. 20 இருசக்கர வாகனங்கள் வரை நிறுத்த முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நுங்கம்பாக்கம், ராயப்பேட்டை, மயிலாப்பூர், தியாகராயர் நகர் உள்ளிட்ட இடங்களில் அறைகள் அமைக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.